கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொண்டு அதன் பின்பு அதன் வழியில் நாம் நடக்கும் பொழுதே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம். நம்முடைய பரிசுத்தம் என்பது நம்முடைய இருதயத்தில் தான் தொடங்க வேண்டும் என்பதற்கு இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தை நேராக்கினாலே போதுமானது என்பதை குறித்தும், அதற்கு மேல் நம்முடைய பரிசுத்தம் என்பது அதற்கு மேற்பட்டது, அதற்கு அடுத்ததாக எண்ணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவாலய பணி செய்கிறவர்கள், இப்பொழுது ஒரு உதாரணத்திற்கு ஒரு போதகர் இருந்தால், அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கென்று அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அவர் சரீரத்தில் சில குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அவரால் அதை தேவாலயத்தில் நம் ஆராதனை சபை கூடும் பொழுது சபையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், ஒருவேளை ஒரு விளக்கு ஏற்றி வைக்க முடியாமல் இருந்தால், மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்க முடியாமல் இருந்தாலோ, வெளிச்சத்திற்கான விஷயங்கள் இல்லாமல் இருந்தாலோ, அல்லது மற்ற எந்த காரியங்கள் ஆகட்டும், ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் அது பெரியதல்ல. அதை பொருட்படுத்த தேவையில்லை. நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்கும் பொழுது, ஒருவர் காணிக்கை செலுத்த மனம் இருக்கிறது, ஆனால் செலுத்த முடியவில்லை. ஒருவேளை தசம பாகம் செலுத்த முடியவில்லை, வருமானம் இல்லை என்று சொல்லும் போது, அப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் காணிக்கை செலுத்தவே முடியவில்லை என்ற நிலையில் ஆலயத்திற்கு வந்திருந்தாலும் அது பொருட்டல்ல. அதை பெரிதுபடுத்த தேவையில்லை. மனம் சுத்தமாய் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய சன்னதியில் சேருவதற்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஒருவர் ஏதாவது ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவர் கர்த்தரை தேடி வர விரும்புகிறார், மனதால் ஆசையாய் இருக்கிறது கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவதற்கு என்றால், அவர் மன விருப்பத்தின்படி கண்டிப்பாக ஆலயத்திற்கு வரலாம். அவர் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் அவர் மனம் கர்த்தரை தேடும் பொழுது அங்கு வரலாம். ஏனென்றால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறார், ஆனால் அவர் பாவம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அவருடைய விருப்பம் வந்த பின்பு கர்த்தர் அந்த மனிதனை சுத்திகரித்து விடுவார். அதனால் தேவாலயத்தில் அனுமதிக்கலாம், தவறில்லை. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இந்த இடத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசாரிய பணி செய்வதற்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளப்படாத ஆசாரியர்களுக்கு பரிசுத்தம் பண்ணி கொண்டு மற்ற பணிகளை செய்கிறவர்களுக்கு உதவி செய்தார்கள். இப்படி அவர்கள் செய்யும் பொழுது கர்த்தருடைய கோபம் அவர் மேல் வந்துவிடாதபடிக்கு எசேக்கியா ராஜா அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார், கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அனுகூலம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் பரிசுத்தர் தான், ஆனால் அவர் நல்ல மனம் உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அவர் மிகவும் பெரியவர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் கிருபையும் இரக்கமும் எப்பொழுதும் உண்டு. நாம் நம் மனதை கர்த்தருக்கு நேராக செலுத்தும் பொழுது, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, நாம் அவரை தேடி போகும் பொழுது அவர் நம்மை நிறுத்தி விட மாட்டார். நீ எனக்கு வேண்டாம் என்று தள்ள மாட்டார். அவர் நாம் எந்த நிலையில் போய் சேர்ந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும், நாம் நோயாளிகளாக இருக்கலாம், பலவீனர்களாய் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் மனதார நாம் கர்த்தரை தேடினால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். நாம் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன், நான் எப்படி கர்த்தருடைய சன்னதிக்கு போவேன் என்று யாரும் நினைக்க தேவையில்லை. கர்த்தர் நம்மை சுத்திகரித்து விடுவார். அவருடைய பிரசன்னத்தில் எந்த பாவமும் நிற்க முடியாது. நம்மை சுத்திகரித்து விடுவார். நாம் மனதால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் போவதற்கு தயங்க தேவையில்லை. நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ற சில நியாய தீர்ப்புகள் வரலாம். அது நிமித்தம் நம்மை சுத்திகரித்து நியாய தீர்ப்புகள் நம்மை சுத்திகரிப்பதற்காக தான் கொடுக்கப்படுகிறது. அதனால் நாம் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு தாழ்மையாய் இருந்தால் அந்த தீர்ப்பின் காலத்தில் நாம் கொஞ்சம் பொறுமையாக பாடுகள் அனுபவித்தால் நாம் சுத்தமாகி விடுவோம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாகி விடுவோம்.
முழுமையான மனம் திரும்புதலும் நமக்கு வந்துவிடும். தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பின்பு எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், ஆசேர், மனாசே, எப்ரேயும் கோத்திரங்களுக்கு, மற்ற இஸ்ரவேலின் எல்லா கோத்திரங்களுக்கும் ஜனங்களை அனுப்புகிறார். யூதாவிலிருந்து ஆசாரியர்களை அனுப்பி, நீங்கள் போய் 2ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே நாம் கர்த்தருக்கு பஸ்காவை அனுசரிக்க வேண்டும். யூதாவிலும் எருசலேமிலும் எல்லா இடங்களிலும் சொல்லுங்கள். இஸ்ரவேலில் கோத்திரங்கள் 10 கோத்திரத்திலும் போய் சொல்லுங்கள். அவர்களும் வரட்டும். கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். எல்லோரும் எருசலேமுக்கு கூடி வர சொல்லுங்கள் என்று எசேக்கியா ராஜா செய்தி அனுப்புகிறார். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு வர மனதிறங்கி ஒருமனப்பட்டு வந்தார்கள். ஆனால் இங்கு இப்படி போய் சொல்ல அஞ்சல்காரர்கள் போகிறார்கள். அப்படி போகும் பொழுது அவர்களை பார்த்து பலர் பரியாசம் செய்கிறார்கள். இஸ்ரவேலின் கோத்திரத்திலேயே அவர்களுக்கு போய் இவர்கள் சொல்லுகிறார்கள், மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாருங்கள், விக்கிரக ஆராதனைகளையும் புறஜாதியாரின் வழியில் போகாதிருங்கள், அப்படி போக வேண்டாம். அதனாலே கர்த்தர் நமக்கு துன்பத்தையும் வேதனையும் கொண்டு வந்தார். நம்முடைய பிள்ளைகளும் நம்மளுடைய மனைவிகளும் குமாரத்திகளும் அந்நியரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டார்கள். அதனால் மனம் திரும்பி கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடினால் அவர் நம்மை விட்டு போக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார், நம்மை சேர்த்து கொள்வார் என்று அஞ்சல்காரர்கள் போய் சொல்லுகிறார்கள், அழைக்கிறார்கள். எருசலேமுக்கு கர்த்தருக்கென்று பஸ்காவை ஆசரிக்கும்படியாக இவர்கள் போய் சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் பலர் பரியாசம் செய்கிறார்கள். இவர்களை பார்த்து கேவலமாய் பேசுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். இப்படியெல்லாம் செய்கிற கூட்டமும் இருந்தது. ஆனாலும் சிலர், அதிகமான மக்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். சிலர் மனம் திரும்பி, ஆசேர், செபுலோன், மனாசே இந்த கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் சிலர் கர்த்தருக்கென்று பஸ்காவை ஆசரிக்க எருசலேமுக்கு வந்தார்கள் 2ஆம் மாதத்தில். இப்படியாக ஜனங்கள் எல்லாம் பெரும் திரளாய் வந்து எருசலேமில் கூடி கர்த்தருக்கென்று பஸ்காவை ஆசரித்தார்கள். மிகவும் சந்தோஷமான பண்டிகை கூடுதலாய் இருந்தது. பஸ்காவை ஆசரிக்கும்படியாக எசேக்கியா ராஜா 1000 காளைகளையும் 7000 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து கொடுத்தார், கர்த்தருக்கென்று பலி செலுத்தும்படியாக. அதன் பின்பு யூதாவின் பிரபுக்கள் 1000 காளை மாடுகளையும் 10,000 ஆட்டுக்கடாக்களையும் பிரபுக்களும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்படியாக எல்லாம் கர்த்தருக்கென்று பலி செலுத்தப்பட்டு பஸ்காவை ஆசரித்தார்கள். 7 நாட்கள் பஸ்கா பலி ஆசரிக்கப்பட்டது. அதன் பின்பாக மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், கர்த்தருக்கென்று மிகவும் சந்தோஷமும் கொண்டாடலுமாக இருந்தது அந்த காலங்கள். அதற்கு பின்பாக அது போதாதென்று இன்னும் 7 நாட்கள் கர்த்தருக்கென்று சந்தோஷமாக பஸ்காவை ஆசரித்தார்கள். எல்லோரும் கூடியிருந்தார்கள். 7 நாட்கள் இன்னும் அதிகமாக அது இன்னும் நீட்டிக்கப்பட்டது. பண்டிகை கொண்டாட்டங்கள் மிகவும் சந்தோஷமான கூடுதலாய் இருந்தது. இப்படியாக சாலமோன் ராஜாவின் காலம் முதற்கொண்டு அது வரைக்கும், அதாவது எசேக்கியா ராஜா வரைக்கும், அது வரைக்கும் கொண்டாடப்படாத மிகப்பெரிய பஸ்கா பண்டிகையாக கொண்டாடினார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். இப்படி அவர்கள் செய்த பின்பு ஆசாரியர்கள் எழும்பி ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பலி செலுத்தப்படும் பொழுது கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் நடைபெற்றது. கொஞ்சம் நெகட்டிவான காரியங்கள். அது என்னவென்றால், பலி செலுத்த வேண்டிய ஆசாரிய பணி செய்ய வேண்டிய சிலர் ஆசாரியர்கள் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக செய்ய மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏதோ சில பிரச்சனைகள் நடுவில் நடந்திருக்கிறது. ஆனால் மற்ற ஒத்துக்கொண்டு ஆசாரிய பணி செய்ய வந்த லேவியர்களை வைத்து ராஜா தேவாலய பணிகளை செய்தார். இப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் நிறைவேற தொடங்கிய பின்பு அந்த ஆசாரியர்கள், எதிர்த்த ஆசாரியர்கள் பின்பு வந்து இவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். தங்களை சுத்திகரித்துக் கொண்டு மீண்டுமாக வந்து ஆசாரிய பணிகளில் அவர்களும் ஈடுபட்டார்கள். இப்படியாக இருந்திருக்கிறது. எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுதும் அதற்கு எதிர்ப்புகள் வருவதும் சகஜமாக அந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறது, இப்பொழுது இருப்பது போலவே. இப்படியாக கர்த்தருக்கு பிரியமான காரியங்களால் எசேக்கியா ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு ஜனங்களையும் சந்தோஷப்படுத்தினார். இது மிகப்பெரிய சந்தோஷம், கொண்டாடுதலாய் இருக்கிறது. இதை கர்த்தரையே செய்தார். இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் இன்றும் நடக்க வேண்டும். 3ஆம் தேவாலயம் கட்டப்பட்டு கர்த்தருக்கென்று பலிகள் செலுத்தப்பட்டு
கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பது எல்லோருடைய வாஞ்சையுமா இருக்கிறது. ஆயினாலும் மாம்சத்தின்படி அதை செய்வதினால் கர்த்தரை சந்தோஷப்படுத்திவிட முடியாது. நம் இருதயங்களை கிழித்து நம் மனதை கர்த்தருக்கு தகன பலியாக நாம் கொடுத்து நாம் கர்த்தரிடத்தில் சேருகிற பலிதான் கர்த்தருக்கு பிரியமானது. ஆடுகளும் காளை மாடுகளும் கொடுப்பது மட்டுமல்ல, நம் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுப்போம். அதுவே கர்த்தருக்கு பிரியமான பலியாய் இருக்கிறது. இப்படி பண்டிகை ஆசரிப்புகளும் பலியிடும் முறைமைகளும் ஜனங்களின் கூடுகையும் இவை எல்லாம் முக்கியமாக கர்த்தருடைய வசனத்தின்படியே செய்யப்பட்டது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கற்பனைகளின்படியே தாவீது ராஜா சொன்னபடியே எசேக்கியா ராஜா செய்தார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கவும், இப்படி செய்ததினால்தான் கர்த்தர் அந்த பலிகளை ஏற்றுக்கொண்டார். நாம் எந்த காரியம் செய்தாலும் நமக்கு தோன்றலாம் இது சரியானது, இது தவறானது என்று. ஆனால் நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நாம் நடக்கும் பொழுது, அப்படி நாம் நடக்கும் பொழுதே கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார், அதை ஏற்றுக்கொள்வார். நம்முடைய ஊழியமாயிருந்தாலும் நாம் கர்த்தருக்கு செய்கிற எந்த செயல்களாய் இருந்தாலும், காணிக்கை செலுத்துவது, தசம பாகம் செலுத்துவது, கர்த்தருக்கென்று நாம் எதை செய்ய விரும்பினாலும் நாம் கண்மூடித்தனமாக நம் விருப்பப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமான வழி எது? வேதத்தின்படி, வசனத்தின்படி நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுதே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு தெரிகிற காரியங்களை வைத்து இதுதான் சரி என்று நாம் முடிவெடுத்து வாழ்ந்தால், இது கர்த்தருக்கு பிரியமானதுதான், இப்படிதான் செய்ய வேண்டும், அது கர்த்தருக்கு பிடிக்கும் என்று நாம நினைத்து கொண்டு செய்யக்கூடாது. நமக்கு நல்ல காரியம் என்று தோன்றுவது சில நேரங்களில் பாவமாக கூட இருக்கும். நமக்கு அது பரிசுத்தம் என்று நினைத்து கொண்டிருக்கும். வேத வசனத்தினால் நாம் உறுதிப்பட்டால் ஒழிய பாவம் எது புண்ணியம் எது என்று தெரிந்து கொள்ள முடியாது. உலகம் சொல்லும் பெருமை கொள்வது பாவம் அல்ல என்று உலக காரியங்கள் உலகத்தார் சொல்வார்கள். ஆனால் கர்த்தர் எதிர்க்கிற மிகப்பெரிய காரியம் பெருமை. கர்த்தர் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பாவம் செய்தவனுக்கு என்று கூட சொல்லவில்லை, பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்ல இருக்கிறார். கொலைகாரனுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம்தான், கொலையும் பாவம்தான், கர்த்தருடைய நியாயத்திற்கு கிடைக்கும் தான். ஆனாலும் பெருமையை அவர் கர்த்தர் அவ்வளவு வெறுக்கிறார். இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு சுயநலமாய் இருப்பது கர்த்தருக்கு அறவே பிடிக்காது. அதையும் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருடைய வசனத்தின்படி செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியம் எது, பிரியமில்லாத காரியம் என்று ஆராய்ந்து அறிந்து அதன்படி செய்ய வேண்டும். அப்பொழுதே அது கர்த்தருக்கு ஏற்ற பலியாக, அவருக்கு செலுத்தும் நல்ல காணிக்கையாக நம்முடைய செயல்கள் இருக்கும். அதுவே கர்த்தருக்கு உகந்த பலியாயிருக்கிறது. அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொண்டு அதன் பின்பு அதன் வழியில் நாம் நடக்கும் பொழுதே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாக படிக்காமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையாவது படிக்க வேண்டும். அப்பொழுது நம்மால் இன்னும் அதிகமாக கூட படிக்கலாம். அப்பொழுதுதான் ஓரளவாவது நாம் கொஞ்சமாவது புரிந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும். கர்த்தருடைய வசனங்கள், தம்முடைய வசனத்தை வைத்துதான் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். நமக்கு வசனம் தெரியவில்லை என்றால் நாம் சரியாக எதையும் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தை எது, சாத்தானின் வழிநடத்துதல் எது, நம்முடைய இருதய வாஞ்சை எதை சொல்லுகிறது என்ற பிரித்து பார்க்க தெரியாமல் கஷ்டப்படுவோம். வேத வசனத்தினால் நாம் உறுதிப்படும் பொழுதே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். இதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். அதற்கு முதலில் கர்த்தருடைய வேத வசனங்களை ஆழமாய் தியானித்து படிப்போம். வேத வசனங்களில் உறுதிப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.